ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ன்ற 9வது அத்தியாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய உயிரான கருத்து அப்படின்னு சொல்லி 26வது ஸ்லோகம் பார்த்தோம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்ட்டு. அதில் பகவான் தான் உயர்ந்ததான பரமாத்மாவாக இருந்தாலும் அவர் அடையறதுக்கு, பக்தி செய்யறதுக்கு, பூஜிக்கிறதுக்கு எவ்வளோ எளிமையானவர்ன்றதை இந்த ஸ்லோகம் மூலமாக புரிய வச்சார். அதாவது பகவானை பூஜை செய்கிறதுக்கு 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளோ இல்லை இவர்கள் தான் செய்யணும் அப்படின்ற அந்த வரம்பெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பூ கிடைக்கலையா, பழம் கிடைக்கலையா, ஏன் இலை இல்லைன்னா தண்ணீர் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பகவான் சொல்கிறாரு. ஏதோ ஒன்று, ஆனால் பக்தியோட அன்போடு கலந்ததாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் 26வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அதில் 27வது ஸ்லோகத்தில் அதை தொடர்ந்து அந்த பக்தின்றது என்னன்னு நினச்சி நம்ம பகவானுக்கு ஒரு பூவோ பழத்தையோ இல்லை தண்ணீரையோ கொடுக்கறது அப்படின்றதையும் பகவானே சொல்கிறாரு. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். யத் கரோஷி அப்படின்னா என்ன செய்கிறியோ, அதாவது சாஸ்திர சம்பந்தமாக மட்டும் இல்லை, நம்ம உலகத்தில் இந்த வாழ்கிறதுக்காக, நம்ம தினம் இருக்கிறதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என்னெல்லாம் செய்கிறோமோ, ஆனால் சாஸ்திரம் சொன்னபடி அதை மீறாமல் நல்ல விஷயங்கள் மட்டுமே. இங்கே நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் சில லா அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா? அந்த விதிமுறைகள் படி மாறாமையும் இருக்கணும், சாஸ்திர விதிமுறைகள் படி மாறாமையும் இருக்கணும். அப்படிப்பட்ட எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் எத் அஷ்னாசி, நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக என்னெல்லாம் உண்கிறோமோ, அதாவது என்னெல்லாம் சாப்பிட்றோமோ, எத் ஜுஹோஷி, என்னென்ன யாக யஜ்ஞங்களில் பூஜைகள் என்னெல்லாம் செய்கிறோமோ, எத் ததாசி, என்ன தான தர்மங்கள்லாம் செய்கிறோமோ, எத் தபஸ்யசி, என்ன தவம் தபஸ்லாம் செய்கிறோம். தபஸ்ன்றது விரதம் கூட ஒரு விதமான தபஸ் அப்படின்னு சொல்லலாம். தத் குருஷ்வ மத் அர்ப்பணம், இது எல்லாமே செய்யும்போது ஏதோ ஒரு பலனுக்காக தான் செய்கிறேன், எனக்காக தான் செய்கிறேன்னு நினச்சிட்டு செய்யாத அர்ஜுனா. இது எல்லாமே மத் அர்ப்பணம், எனக்கு சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்றத நினச்சிக்கோ. இது எல்லாமே எனக்கு அர்ப்பணம்னு நினச்சிட்டு நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த உண்மையான பக்தி அன்பு கலந்தது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அது எப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன நம்ம எல்லாம் செய்யும் போதுமே என்ன நினச்சிக்கணும், இது பகவான் இப்படி செய்யன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இதை செய்யும்போது நம்மளோட மனசுக்குள்ள என்ன ஒரு எண்ணம் ஓடணும் அப்படின்னா, நான் செய்வதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம், நான் எனக்காக எதுவுமே செய்யலை, பகவான் சொன்னதுக்காக பகவான் சொன்னபடி செய்கிறேன். நான் சாப்பிட்றது, உயிர் வாழ்கிறதும் அந்த சாப்பாடுக்குள்ளேயும் பகவான் இருக்கார், அந்த அன்னத்துக்குள்ளேயும். அன்னம் செஞ்சவங்க அது ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும், ஏன் வயிற்றுக்குள்ளே நம்ம இந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்கு தேவையான ஒரு அக்னி இருக்கு இல்லையா? ஜாட்டர அக்னின்னு சொல்லுவாங்க. அந்த அக்னி கூட பகவான் தான், எல்லாமே பகவான்னு நினச்சிக்கிட்டு, அதே போல் என்ன ஒரு பூஜை செய்தாலும் அதை சேவிப்பவன் பகவான் தான் அப்படின்னு ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் பகவான் இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு செய்யணும். அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்றத பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு அழகாக தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.